இப்போ தான் இது 2 நாள் ஆகுது இந்த குஞ்சு பொரித்து. 21ஆம் நாள் நைட்டே பொரிக்க ஆரம்பிச்சிட்டுங்க. சில கோழிங்க 22 நாள் ஆகும். குளிர்காலமாக இருந்தால் 25 நாள் வரைக்கும் கூட இருக்குங்க. ஆனால் இது இப்போ கொஞ்சம் சீக்கிரமே தான் அவங்க அந்த ஹீட்டை கொடுக்குற விதத்தில் பொரிக்கும். நான் ஒரு 17 முட்டை வச்சேன். கிட்டத்தட்ட ஒரு 14 குஞ்சு வந்திருக்கு. ஆனால் இது இந்த ஒரு வாரத்தில் ஒரு மருந்து ஊற்றணும். அப்புறம் 2 வீக்ஸில் ஒரு மருந்து ஒன்று இருக்குது. அதெல்லாம் ஊற்றி பண்ணி கொண்டு வந்தோம்னா அப்புறம் நேச்சராக உள்ள இந்த துளசி, குப்பைமேனி இலை, வேப்பலை, மஞ்சள், அலோவேரா இந்த மாதிரி ஐட்டங்களெல்லாம் அரைச்சி அதையெல்லாம் சின்ன சின்ன உருண்டைகளாக்கி ஒரு மாதத்துலேருந்து அதே மாதிரி ஒரு 15 நாளைக்கு குறுக்க போட்டுக்கிட்டே வந்தோம்னா எல்லாமே நல்லாயிருக்கும். நமக்கு இந்த ஊசி மருந்து, இந்த மெடிசன் இதெல்லாம் இல்லாமல் இயற்கையான முறையில் இதை நாம் வளர்த்துக்கலாங்க. எல்லாமே நாட்டுக்கோழி தானே சாப்பிட சொல்கிறாங்க இல்லையா. இப்போ ஒயிட் லக்கான் அதை சாப்பிடவே கூடாதுங்கிறாங்க. ஏன்னா அதில் வேறு அந்த எடை அதிகரிக்கணுங்கிறதுக்காக இன்ஜெக்ஷன் பண்ணி விட்டுறாங்க. நம்ம இம்போர்ட்டடு இதெல்லாம் அது கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கும் உள்ள இன்ஜெக்ஷன் கொடுக்குறாங்க. நான் நேராகவே எல்லாமே காமிக்கிறாங்க. இப்போ அதெல்லாம் எடுக்கும்போது நம்ம பெண்களுக்கு பூப்படைகிற நாட்களே அதிகமாகிடுது. இல்லை சீக்கிரமாகவே வந்துடுறாங்க. அதனால் பல கஷ்டங்களும் உருவாகுது இல்லையா. அதனால் அப்புறம் இந்த நோய் எதிர்ப்பு திறனும் குறைஞ்சி போயிடுது அவங்களுக்கு. அதனால் மேல்நாடுகளெல்லாம் இதெல்லாம் சாப்பிட்றதே இல்லை. இந்த ஒயிட் லக்கான எல்லாமே பண்ணையிலே போய் வாங்கிட்டு வந்துடுறாங்க. அங்கே பண்ணையில் நமக்கு அந்த போண்டா கோழின்னு சொல்கிறோம்ல, இங்கே அந்த மாதிரி கோழிங்க தான் அங்கே கிடைக்குதுங்க. எங்கள் உறவினரும் அமெரிக்காவில் இருக்காங்க. அவங்கெல்லாம் அப்படி தான் பண்ணிக்கிறாங்க. ஆனால் நாட்டுக்கோழிங்க ரொம்ப சத்து மிக்கது. இப்போ இது என்னென்னா பல தூரம் பறக்கும், பறவை மாதிரியே. ஆனால் அதே அந்த ஒயிட் லக்கான் போகாது அவ்வளோ தூரமெல்லாம். அது குந்தின இடத்துலேயே குந்திக்கிட்டே கிடக்குங்க. நம்ம இதிலெல்லாம் கடையிலலாம் பார்த்திங்கனாலே தெரியும், ஒரு வாரத்திலே குந்திருக்குங்க. ஆனால் இது இது குஞ்சுகளை அந்த பருந்து தூக்கும்போது பார்த்திங்கன்னா அப்படியே பருந்து மட்டத்துக்கே பறந்து போகும். ரொம்ப நல்லாயிருக்கும் அது பார்க்குறதுக்கு. ஆனால் இப்போல்லாம் கிரிப்பில் எங்குமே நிறையா இருக்குங்க. நானும் நிறையா வச்சுருந்தேன். ஆனால் ஒரு போன பொங்கலுக்கு முந்தைய பொங்கல் அப்போ ஒரு 37 கோழிங்க போல் இறந்து போயிடுச்சுங்க. அதனால் அதுலேருந்து நான் வைக்கல. ஆனால் ஒரே ஒரு 2 கோழிங்க மட்டும் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. அதில் ஒன்றை நான் இப்போ அடை வச்சேன். ஏன்னா எங்கள் வீட்டில் உள்ளவங்களும் இந்த நாட்டுக்கோழி குழம்புனா நல்லா சாப்பிடுவாங்க. நம்ம ஒரு திருப்ப நான் அடை வச்சு ஒரு கிட்டத்தட்ட கடக்நாத்து முட்டை இருந்துச்சு. அதுங்களில் வச்சு ஒரு 11 பொட்டை குஞ்சே வந்ததுங்க. 11 கடக்நாத்து குஞ்சு எனக்கு கிடச்சிது. அதுலேருந்து அதையே வச்சு டெய்லி முட்டையிடும். ஒரு நாளைக்கே ஒரு 7 முட்டை 8 முட்டைன்னு கிடைக்கும். அப்போல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நம்ம நாட்டு முட்டை ஏற்றுனாக்களும் ஒன்றும் பண்ணாதுன்னு சொல்கிறாங்க. ரொம்பவும் வாசனையாகவும் இருக்கும், எல்லாருக்குமே ஒத்தும் போகும். இதையே நம்ம பயன்படுத்தி சும்மா வீட்டில் உள்ளவங்களே பயன்படுத்தி இதெல்லாம் கொண்டு வந்துடலாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். அதை வளர்க்கும்போது அதுங்களுக்கு அது வளர வளர நமக்கு ரொம்ப ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். ரொம்ப ஸ்ட்ரெஸ் எல்லாம் கூட தீரும். இப்போ வீட்டில் டாக்லாம் வச்சுருக்கோம் இல்லையா, அப்படி தான் இவங்களுமே. ஆனால் நம்ம இவங்களை உணவுக்காக பயன்படுத்திக்கலாம். அப்புறம் எக்கும் கிடைக்கும் நமக்கு. விற்கிறவங்க சேல்ஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப நல்லது தான். அதுவும் பண்ணிப்பாங்க. இப்போ தாங்க பொரிச்சிருக்கு இதெல்லாம். இந்த கோழி ரொம்ப நல்ல கோழி. இந்த பக்கம் எங்கள் வீட்டு பக்கம் அந்த கீரி பிள்ளைங்களாம் பிடிச்சிட்டு போயிடுவாங்க. போட்டு கவுத்து போட வெள்ளிலெல்லாம் கொஞ்சம் கோழி கடாப்பில் கவுத்தெல்லாம் போட முடியாது, கண்காணிப்பிலே இருக்கணும். இந்த பக்கம் அந்த வீடுகள் இல்லாத பக்கத்துலேருந்து கிரிப்பில் சக்குன்னு எடுத்துட்டோம். சில கோழிங்க சவுண்டு கொடுத்துரும், சில இதுங்களுக்கு தெரியாது. அப்படி இருக்கிறவங்க
சக்குன்னு கூடைக்குள்ளே தூக்கிடும் கூடையை மேலே பாரம் இல்லைன்னா. அதிலெல்லாம் மீட்டு இப்போ வந்து பருந்து ரொம்ப இல்லை. இந்த செல்ஃபோன் டவர் அமைக்கிறாங்க இல்லையா, அதனால தான் இல்லைன்னு சொல்கிறாங்க. அதிகம் பறக்கவே இல்லை, எங்கேயாவது 1 2 தான் பறக்குது. இப்போ அந்த பயமும் இல்லை. முன்னெல்லாம் பருந்து நிறையா அடிச்சுட்டு போயிடும். ஆனால் கோழி குஞ்சு பொரிச்சிருக்கையில் பாம்பு வந்துடுங்க, அதை கவனமாக கொண்டுக்கணும். எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஒவ்வொரு வீட்லேயுமே எல்லாம் அந்த நாட்டுக்கோழிகளே பயன்படுத்துங்க. நன்றிங்க.